தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சி நிரம்ப பெற்ற ஒரு நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 6:14 நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்த கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தோமானால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், முழுமையான பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நான் அனுதினமும் ஜெபித்து அதற்கான முயற்சியை செய்து கொண்டே வருகின்றேன். ஆனால் அனுதினமும் பாவம் என்னை மேற்கொண்டு விடுகின்றது. கோபத்தை என்னால் விட முடியவில்லை. டென்ஷன், எரிச்சல், பெருமையான பேச்சுக்கள், படபடவென்று பேசுதல், எதிர்மறையான எண்ணங்கள், இப்படி அநேக பாவங்கள் என்னை சூழ்ந்து உள்ளது. இவற்றை என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று நான் அனுதினமும் பிரயாசப்படுகிறேன், முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம் நம் மீது தினமும் தங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இத்தகைய பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இதில் இப்படிப்பட்ட கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? நம்மை தாழ்த்த வேண்டும். சோதனையில் நாம் வலுவாதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம், நாம் என்றாவது நம்மை தாழ்த்துகின்றோமா? தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது என்று நாம் அறியவில்லை. நாம் தாழ்மையான ஜெபம் என்றுதான் நினைத்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அல்லது நாம் தாழ்மையாக தான் வாழ்கின்றோம், பேசுகின்றோம், நினைக்கின்றோம் என்று நாமே நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கர்த்தருக்குத்தான் தெரியும் நாம் உண்மையிலேயே தாழ்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா, நமது குணம் தாழ்மையான குணமாக இருக்கின்றதா, நாம் கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்துகின்றோமா என்று அவர்தான் அறிவார். ஆகவே இன்று நம்மை சோதித்து பார்த்து உண்மையாகவே நம்மை கர்த்தருக்குள் தாழ்த்தினோம் என்றால் கர்த்தர் நமக்கு கிருபை அளித்து எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை முற்றும் பரிசுத்தராக மாற்றுவார். நாம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடன் அந்த தூதர்கள் சோதம் கோமரம் பட்டணத்தை அழிக்கப் போகிறோம் என்று அவர்கள் கடந்து வரும் பொழுது ஆபிரகாம் அந்த தூதரை பார்த்து, நான் தூசியும் சாம்பலுமாய் இருக்கின்றேன் என்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கின்றார். அதனால் தான் தேவ கிருபையை அவர் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியை, இன்று நாம் ஒரு முடிவு எடுப்போம். உண்மையான ஒரு தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோம். மாய்மானமான தாழ்மை சிலர் கொண்டுள்வார்கள். அவர்கள் இருதயத்தில் அகந்தைகள் காணப்படும். ஆனால்
ஆனால் வெளிப்புறமாக தாம் தாழ்த்துவது போன்று, பிறருடன் தாழ்மையாக இருப்பது போன்று அவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், உண்மையிலேயே கிருபைக்கு காத்து கொண்டிருக்கின்ற நாம், அப்படி ஒரு மாய்மாலமான அந்த தாழ்மையை நம்மிடம் விட்டு எடுத்து உண்மையாகவே தாழ்த்த வேண்டும். அப்படி உண்மையாகவே தாழ்த்த வேண்டும் என்று, உண்மையிலே தாழ்மை நம்மிடம் இருக்கிறது என்று நாமே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எப்படி தெரியுமா? வேதாகமத்தில் கர்த்தர் கூறுகின்றார், உன் வலக்கணத்தை ஒருவன் அடித்தால் உன் இடக்கணத்தையும் திருப்பி காட்டு. இதே போன்று ஒரு மனநிலைமை நம்மிடம் இருந்தால் நாம் நம்மை அறிந்து கொள்ளலாம், நம்மிடம் தாழ்மை உள்ளது என்று. அல்லது ஒருவர் நம்மிடம் ஒரு வார்த்தை கூறினால் நாம் 10 வார்த்தைகள் திருப்பி பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட நம்மிடம் தாழ்மை இல்லை என்று அர்த்தம். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியை, முழுமையான கிருபையினால் தான் நாம் பாவங்களை மேற்கொள்ள முடியும். அந்த கிருபை பெறுவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்த வேண்டும். யோசித்து பாருங்களேன், நம்மிடம் என்ன உள்ளது? நாம் என்ன திறமை இருந்தால் என்ன, என்ன அழகு இருந்தால் என்ன, என்ன பணம் இருந்தால் என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நமக்கு இரக்கம் கிடைக்கும், ஆயுசு கூட்டி கிடைக்கும், நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் பயன்படுத்த முடியும், முழுமையான மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் விரும்புகின்ற அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தால் என்ன? யோசித்து பாருங்கள். ஆகவே உண்மையிலேயே மனதார நம்மை தாழ்த்துவோம். இயேசுவானவர் அந்த 12 சீஷர்களை வைத்துக்கொண்டு அவர் போஜனத்தில் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தி, அவர் கடவுளுடைய மகன், ஆனாலும் அவர் இடையில் ஒரு சீலையை கட்டிக்கொண்டு அவளுடைய காலை கழுவினார். பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள். நாம் இப்படி பிறருடைய காலை கழுவுகின்ற அளவிற்கு நாம் தாழ்மையாக காணப்படுகின்றோமா? யோசித்து பாருங்கள். இன்றிலிருந்து அந்த அளவிற்கு நம்மை தாழ்த்துவோம். ஒருவர் நமக்கு வலக்கணத்தில் அறைந்தால் இடக்கணத்தை காட்டும் அளவிற்கு தாழ்மையை அணிந்து கொள்வோம். கர்த்தருடைய கிருபை பெற்று நாமும் நம் சந்ததியும் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எங்களுடைய பாவங்களை மேற்கொண்டு முழுமையாக பரிசுத்தமாய் வாழ உமது கிருபை வேண்டும். உமது கிருபை